நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் நாம் அவரை போற்றி துதித்து ஆராதனை செய்து நிறைவான அருளை ஆசீரை இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த முதல் வெள்ளியன்று நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஆசீர்வாதம் தருகின்ற ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் உம் அடியோர் மீது நீர் இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இருதயத்திற்கு எங்களை முழுமனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இருதயத்தின் பால் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் உதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடிக்கு தங்கள் தந்தையின் இல்லத்திற்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகியிருப்போருக்கும் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும்
அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப் பெறுவதாக எனும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவை முழு மனதோடு ஒரு குடும்பமாய் இணைந்து ஆராதனை செய்வோம். மூவர் இறைவனுக்கு, தந்தை மகனுக்கு, தூய் ஆவியாருக்கு ஆராதனை செலுத்துவோம். அவர்களுக்கு புகழ் உண்டாவதாக. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. தூயாவியானவரை, மூவொரு இறைவனை, நம்மை படைத்தவரை, வார்த்தையாய் வந்தவரை, நமக்காக உயிரை தந்தவரை ஆராதனை செய்வோம். நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்ற இறை வல்லமையை உணர்ந்து அந்த வல்லமையில் நாமும் இணைந்து கொண்டு இயேசுவை போற்றி துதித்து ஆராதனை செய்வோம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. மனிதர் மீது அக்கறை கொண்டு, மனிதர் மீது அன்பு கொண்டு, அவர்களை நேசித்து அவர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலையான வாழ்வு பெறும் பொருட்டு மனித உருவிலே வந்த தெய்வம் உண்டா? மனிதரை அன்பு செய்து அவர்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் உண்டா? மனிதன் வாழ்வு பெறும் பொருட்டு, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் பொருட்டு நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி ரத்தம் சிந்தி சிலுவையில் உயிரை கொடுத்த தெய்வம் உண்டா? ஆம், அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, நம் ஆண்டவர் அவரே. அவரே நம் மெஸ்ஸியா, அவரே நம் மீட்பர், அவரே உயிர்ப்பின் தெய்வம். இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். உயிர்ப்பின் தெய்வத்தை, மீட்பின் இறைவனை, மெஸ்ஸியாவை துதித்து பாடி ஆராதனை செய்வோம்.
ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அன்பு உள்ளங்களே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இதயத்திடம் நாம் சரணாகதியாகிறோம். அது தூய்மையான இதயம், அது அன்புள்ள இதயம், கனிவு நிறைந்த இதயம், இரக்கத்தை பொழிகின்ற இதயம், மன்னிப்பை அளிக்கின்ற இதயம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையில் அந்த இருதயத்திற்கு மனநோகம் தருகின்ற, அந்த இருதயத்திற்கு வருத்தம் விளைவிக்கின்ற பாவ செயல்களை நாம் செய்திருக்கிறோம் என்றால் விட்டு விலகும்படியாக, அதிலிருந்து கழுவப்படும்படியாக, தூய்மை அடையும்படியாக, புது படைப்பாக மாறி கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சியாக மாற நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். சரணாகதியாவோம். அவரிடத்தில் முழுவதுமாய் நம்மை கொடுத்தவர்களாய் இதோ இந்த ஆராதனையிலே துதித்து பாடி ஆர்ப்பரித்து இயேசுவை முழு உள்ளத்தோடு, இயேசுவை முழு ஆற்றலோடு, இயேசுவை முழு மனதோடு, இதயத்தோடு அன்பு செய்வதின் அடையாளமாய் ஆராதனை செய்து துதிப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை செய்வோம், போற்றுவோம். ஆராதனை ஆராதனை, ஆராதனை செய்து கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருடைய ஆட்சியில் பங்கு பெறுகிறவர்களாக, அவருடைய மீட்பிற்கு சொந்தக்காரர்களாக, அவருடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். அவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ
அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ளம் கொண்டவர்களே, உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த ஆராதனையின் போது, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில், முதல் வெள்ளியான இன்று இயேசுவின் தூய இருதயத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நாளில் உயிர்ப்பின் 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. 1, இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதி. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். சீடர்கள் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் தெளிவு இல்லை, கோழைத்தனம் இருக்கிறது, நம்பிக்கையற்ற ஒரு நிலை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். அந்த சூழ்நிலையில்தான் என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில், நம் குடும்ப சூழலில், நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் அமைதியற்ற நிலையில் நாம் இருக்கின்றோமா? நம் மனம் கலங்கி போயிருக்கிறதா? நம் மனதிலே ஆறுதல் இல்லையா? நம்முடைய உள்ளம் அச்சத்திலும் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறதா? கோழைகளாக நாம் பல நேரங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா? யோசிப்போம். இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை, துன்பங்களை, வேதனையான தருணங்களை, தோல்விகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். அவரிடத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலேயே, இந்த நற்கருணை நாதராலேயே நமக்கு நிலையான அமைதியை கொடுக்க முடியும். அமைதியை தேடி தேடி ஓடிக்கொண்டிருப்போம், அலைந்து திரிந்து கொண்டிருப்போம். எங்கெங்கோ சென்று எனக்கு அமைதி கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்போம். உன் மனதுக்கு அமைதி, உன் உள்ளத்திற்கு நிம்மதியை இயேசு ஆண்டவர் ஒருவரே தருவார். அவர் மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அமைதியின் தூதுவர்களாய் நம்மால் வாழ முடியும். 2வது உயிர்ப்பின் ஆசீர்வாதம், தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவர் சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார். அவர்களுக்கு இருந்த அந்த அச்சமோ, கலக்கமோ, பயமோ, நடுக்கமோ, கோழைத்தனமோ, நம்பிக்கையற்ற நிலையோ எப்படி அவர்களை விட்டு விலகி போனது? எப்படி அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாய், வலிமை மிக்கவர்களாய் மாறினார்கள்? எல்லாரையும் துணிந்து பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் அது தூய ஆவியினால் தான். பேதுரு தூய ஆவியை பெற்றுக் கொண்டார். சீடர்களின் மீது அக்னி நாவடிவாய் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஒருவர் ஆற்றல் பெறுகிறார், திடம் கொள்ளுகிறார், ஆறுதல் பெறுகின்றார். அந்த தூய ஆவியானவரே நம்மை வழி நடத்துகிறார் என்கிற உணர்வுதான் உயிர்ப்பின் சாட்சியத்திற்கான ஆசீர்வாதம். உயிர்ப்பின் சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாய் நாம் இருக்கணும். தூய ஆவியானவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கணும். அந்த வல்லமையை, இறை ஆற்றலை நம்மில் உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் எப்பேற்பட்ட கோழைத்தனத்திலிருந்து, நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து, தோல்விகளிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். நம்பிக்கையோடு வாழ முடியும். அந்த ஆசீர்வாதத்தை உணர முடியும். எனவே திடம் அளிக்கின்ற, ஆறுதல் தருகின்ற, நம்மை வழிநடத்தி பரிசுத்தமாக்குகின்ற தூய ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக செபிப்போம். உயிர் தாண்டவர் தருகின்ற 3வது
மிக முக்கியமான ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். கடவுள் பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அதனால தானங்க சிலுவையில் தன்னையே முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய குருதி சிந்த சிந்த பாரமான சிலுவையை சுமந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, பாவங்களிலிருந்து நாம் மீட்பு பெறுவதற்காக, விடுதலை பெறுவதற்காக மீட்பர் இயேசு கிறிஸ்து பலியானார். அவர் ரத்தம் சிந்தினார். அந்த உண்மையை உணர்த்துவதுதான் உயிர்ப்பு, உயிர்ப்பின் ஆசீர்வாதம். இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று புது வாழ்வு வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? அப்படி தயார் என்றால் இந்த உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக் கொள்கிறோம். இந்த முதல் வெள்ளியன்று இந்த 3 ஆசீர்வாதங்கள் உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களாய் நமக்கு தரப்படுகிறது. அமைதி, தூய ஆவியார், பிறகு பாவ மன்னிப்பு. இந்த 3 மிக முக்கிய ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் உணர்ந்து கொண்டால், என் அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்துவதை, உயிர்ப்பின் சாட்சிகளாக நாம் வாழ்வதை எவராலும் தடுக்க முடியாது. எந்த சாத்தானின் சோதனையோ அலகையினுடைய சதி திட்டங்களோ நம்மை வீழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் சாவை வென்றவர் இயேசு, மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இயேசு, அலகையின் சோதனைகளை வெற்றி கொண்டவர் இயேசு, அலகையின் சூழ்ச்சிகளை வீழ்த்தியவர், அழித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு ஒருவரால் மட்டுமே அந்த மீட்பின் செய்தியை தர முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம், அவரே உண்மையான செம்மறி, அவரே நமக்கு பலியான செம்மறி. அவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே இறைவா என்கிற பாடலிலே இணைந்து ஆராதனை செய்வோம். அமைதிக்காக செபிப்போம். தூயாவின் வல்லமைக்காக மன்றாடுவோம். பாவ மன்னிப்பை பெற்று உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ்வோம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்க, வேதனை நிறைந்திருக்கிற மனதில் மன்னிப்பு வழங்க, துயரம் வாட்டுகிற போது, கலக்கமடைகின்ற போது இயேசுவின் நம்பிக்கையை உணர ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும்,
வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியை தருகின்ற நேரம் இது. நாம் தளர்ச்சி அடைகிற போது, மனமுடைந்து போகிற போது, தவியாய் தவித்து ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் இருளும் துன்பமும் வேதனையும் சூழ்ந்திருக்கிற போது, துயரம் நம்மை வாட்டி வதைக்கின்ற போது, நோயினால் பிணிகளினால் நாம் அவதி உறுகிற போது, இயேசுவின் ஒளியை காண, அவருடைய உதயம் காண இதோ இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை தொடுகிறார், நம்மை குணப்படுத்துகிறார், நமக்கு திடமளிக்கிறார் என்கிற நம்பிக்கையில் பாடி செபிப்போம். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆறுதலின் தெய்வம், அமைதியை தருகின்றவர், கொடுப்பதில் நிறைவுள்ளவரான நம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து, தன்னலம் மறந்து சுயநலம் மறந்து பொது நலனை நாடி தேடுகின்ற அன்புள்ளம் படைத்தவர்களாய், ஒருவர் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய், தூய ஆவியினால் திடம் கொள்ளுகிறவர்களாய் வாழ வரம் வேண்டி ஆண்டவரிடத்திலே சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். திருப்பாடல்கள் 101. ஆண்டவருடைய இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரின் உண்மையான உயிருள்ள சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற இந்த திருப்பாடலை சொல்லி நாம் செபிப்போமாக. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன், எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன், இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், அது என்னை பற்றி கொள்ளாது. வஞ்சக நெஞ்சும் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும், தீயதான எதையும் நான் அறியேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து
என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் உள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன். தாழ்ந்து பணிந்து வணங்கி புனிதர்கள், வானதூதர்கள் எல்லோரோடும் நாமும் கூட ஆண்டவர் முன்னிலையில் தகுதியான உள்ளத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
யான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.